ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம். நாளைக்கு சனிக்கிழமை 25/1/25 அண்ட் நட்சத்திரம் வந்துட்டு கேட்டை நட்சத்திரம். ஒரு சில பேர் கேட்டைம்பா, ஒரு சில பேர் திருக்கேட்டை அப்படிம்பா. அதுக்கு ராசி வந்துட்டு விருச்சக ராசி. திதி வந்துட்டு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில ஏகாதசி வருது ரொம்ப, ஏன்னா சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்த நாள். அதில் ஏகாதசியும் சேர்ந்து வருது அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவிலுக்கோ, இந்த நரசிங்க பெருமாள் கோவிலுக்கோ, இல்லை ராமர் கோவிலுக்கு, இல்லை ஹனுமான் கோவிலுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, சாயங்காலமோ இல்லை கார்த்தாலையோ. அதுக்கப்புறம் ஆற்றுல துளசி இருந்ததுனாக்கா, துளசி விசேஷம் அல்லவா ராமருக்கு பெருமாளுக்கு, அதனால ஆற்றுல நல்லா பிரதட்சணம் பண்ணி விளக்கேற்றி 2 புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம் நாளைக்கு, சரியா? அண்ட் நல்ல நேரம்னு பார்த்தேன்னாக்கா கார்த்தால 7:30 8:30, சாயங்காலத்தை 4:30 5:30. ஏதாவது நல்ல காரியம் வேணால் அந்த நேரத்தில் பேசிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். ராகு காலம் வந்துட்டு கார்த்தால 9:00 10:30. அந்த நேரத்தில் ஒன்றும் அனாவசியம் நல்ல காரியங்கள் பேசண்டா, சரியா? அண்ட் குளிகை காலம் 6:00 7:30, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யமகண்டம் 1:00 3 சாயங்காலம். ஸோ அந்த நேரமும் கொஞ்சம் எதுவும் பண்ண வேண்டாம், பார்த்துக்கோங்க. யமகண்ட நேரம் அது வேண்டாம். சந்திர ஓரை வந்துட்டு 12:00 1, சுக்கிர ஓரை 10:00 11, புதன் ஓரை 11:00 12, குரு ஓரை 7:00 8. 7:00 8 ரொம்ப இந்த ஓரைங்களாம் தான் எல்லாமே நல்ல நேரம் தான். ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த சந்திர ஓரை இந்த குரு ஓரைங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லது. அந்த நேரத்தில் நீங்கள் பேசிக்கோங்க. ஓவராலாக பார்த்தா இன்றைக்கி சித்த யோகம், அதனால மரண யோகம் இல்லை. அதனால் இன்றைக்கி எப்பவும் போல் இது சனிக்கிழமை, நாளைக்கு நல்ல நாள் தான். ஸோ எதை மாதிரி காரியங்கள் பண்ணணும், நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த ராகுகாலம் யமகண்டம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கண்டு தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அண்ட் சந்திராஷ்டம் எப்போவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. ஸோ அனாவசியம் பேசண்டா. ஆஃபீஸில் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு சண்டை போடண்டா. கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாக்கில் சனியம்பா ஜென்ரலாக. ஸோ அதை தொட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாட்ட தேவையில்லாமல் ஒன்றும் பேசாதீங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்ல நாள். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, துளசிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளை எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும், சரியா? ஜெய் மகாகாளியே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. எல்லாரும் நன்னா இருங்கோ. ஓம் வாராகியே சரணம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.